சிறுவன் ஒரு நாள் தனது பள்ளி தேர்வு அரங்கின் வெளியே அமர்ந்திருந்தான். கையில் இருந்த தேர்வுத் தாளில் சிவப்பு குறிகளை பார்த்தபோது அவன் கைகள் நடுங்கின. அவன் மனம் தளர்ந்து கண்களில் கண்ணீர் பெருகியது. அவனை சுற்றி வகுப்பு தோழர்கள் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் சென்றார்கள். ஆனால் அவன் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தான். சிறியவனாகவும் மறக்கப்பட்டவனாகவும் உணர்ந்தான். தோல்வி அவன் இளம் தோள்களில் கனமாக இருந்தது. ஆனால் அந்த இரவு அமைதியான ஒரு சிறிய அறையில் அவன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி மீண்டும் புத்தகங்களை திறந்தான். பக்கம் பக்கமாக அவன் உறுதியுடன் படித்தான். அவன் கண்கள் தூக்கத்தால் கனத்தன. ஆனாலும் அவன் முன்னேறினான். அவன் எழுதிய ஒவ்வொரு சொல்லும், திருப்பிய ஒவ்வொரு பக்கமும் அவன் கனவிற்கு இன்னொரு படி அருகே கொண்டு சென்றது. ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு காலத்தில் தோல்வியால் உடைந்து போன அதே சிறுவன் இப்போது ஒரு வகுப்பறையில் உயரமாக நின்றிருந்தான். ஒரு மாணவனாக அல்ல, ஒரு ஆசிரியராக. அவன் குரல் நம்பிக்கையால் நிரம்பி இருந்தது. அவன் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. ஒரு காலத்தில் அவன் கண்ணீரை தாங்கிய அதே சுவர்கள் இப்போது அவனை போற்றிய மாணவர்களின் கைத்தட்டல்களால் எதிரொலித்தன. நினைவில் கொள்ளுங்கள், தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு பெரிய பயணத்தின் ஆரம்பம்.